டியர் லேர்னர்ஸ், நாம் இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில் லீவரேஜ் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லீவரேஜ்னா என்ன, எதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனுக்கு லீவரேஜ் தேவை, அதோட டைப்ஸ், இதை பற்றி தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கேபிட்டல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? வித்தவுட் மணி வி கான்ட் ரன் த பிஸ்னஸ். ஸோ நம்மளுக்கு கேபிட்டல் எது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா, ஒன்று ஓன் ஃபண்ட் மூலமாகவும், அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரோட் ஃபண்ட் மூலமாகவும் கிடைக்கும். இப்போ ஓன் ஃபண்ட், ஒரு வெல்த்தியான பர்சனாக இருக்கான்னா ஓன் ஃபண்டை வச்சு பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு போகலாம். இதே இது அன்வெல்த்தி பர்சன் இல்லை பிஸ்னஸில் பணம் போட முடியாதவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பாரோட் ஃபண்டை பேஸ் பண்ணி தான் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது பேங்க்ஸ், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிரெடிட்டார்ஸ், ஃபைனான்ஷியர்ஸ், இல்லைன்னா கோயிங் ஃபார் பப்ளிக், அதாவது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ், இது மூலமாக அவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் சரி, எக்ஸ்பேன்ஷன், மாடர்னைசேஷன், இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மணி மஸ்டாகவே இருக்குது. இப்போ ஓன் ஃபண்ட் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. இதே இது அவுட் சைடர்ஸ், அதாவது பாரோட் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல நமக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படும் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு. அந்த எக்ஸ்ட்ரா ஆடட் சப்போர்ட் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம லீவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. லீவரேஜ் ஒரு ஹெவி ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் தான் லீவரேஜ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இங்கேயும் அதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம அவுட் சைடர்ஸ் ஃபண்ட் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ், அதாவது ஓன் ஃபண்ட் யூஸ் பண்ணோன்னா பிரச்சனை இருக்காது. இதே இது அவுட் சைடர்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்களே ஃபண்டு, அவங்களுக்கு நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட் இல்லைனா ஃபிக்ஸட் ரிட்டர்ன் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிபென்ச்சர்ஸ் இருக்காங்கன்னா டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும். ஷேர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது நம்ம சயின்ஸில் இந்த லீவர் சொல்லி கொடுத்தேன்னா ஓன் ஃபோர்ஸில் நம்ம பண்ண முடியாத ஒரு எக்யூப்மெண்ட், அதாவது அந்த எக்யூப்மெண்ட் தான் லீவர்னு சொல்கிறோம். அதை யூஸ் பண்ணி ஹெவி ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே தான் பிஸ்னஸ்லேயும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ அந்த அசட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லையா. அந்த ஓனர்ஸ் கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், இல்லை பாரோட் ஃபண்ட்ஸ் மூலமாக நம்ம எப்படி ஃபைனான்ஸை அரேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம பே பண்ணணும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ்க்கு தான் லீவர் அப்படின்னு பேர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேர்மையே நம்ம என்ன பண்ணலாம்னா லீவர்ட் ஃபேர்ம், அன்லீவர்ட் ஃபேர்ம்னு பிரிக்கலாம். அதாவது லீவர்ட் ஃபேர்ம் அப்படின்னா என்னென்னா டெட் காம்போனன்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது பாரோவர்ஸ் ஃபண்ட் ப்ரொப்போர்ஷன் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அது லீவர்ட் ஃபேர்ம். அன்லீவர்ட் ஃபேர்ம் அப்படின்னா டெட் காம்போனன்ட் ரொம்ப லோவாக இருக்கும், ஓனர்ஸ் ஃபண்ட் ப்ரொப்போர்ஷன் அதிகமாக இருக்கும். டெட் ப்ரொப்போர்ஷன் அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அது லீவர்ட் ஃபேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நம்ம டைப்ஸை படிக்கிறதுக்கு முந்தி காஸ்ட்டில் 2 காஸ்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. என்ன காஸ்ட்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட்டும். ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்மளோட காஸ்ட் ரிமைன் சேம். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்ட், இபி பில், இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். 10,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதே அமௌண்ட்டு தான், 12,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதே அமௌண்ட்டு தான் இருக்க போகுது. அதை தான் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி காஸ்ட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்ம அகைன் 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட், அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ஃபைனான்ஷியல் காஸ்ட். ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுற காஸ்ட்டு தான் ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அட்மின் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் எப்போவுமே ஒன்று போல் தான் இருக்கும். ரெண்ட்டு, இபி நம்மளுக்கு ஒன்று போல் பே பண்ணிகிட்டே தான் இருப்போம். இது மந்த்லி நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டே டு டே ஆப்ரேட்டிங்க்கு யூஸ் பண்ணுற, பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற காஸ்ட் தான் ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட், அதாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் ஃபண்ட் ரேஸ் பண்ணுறாங்க த்ரூ டெட் ஆர் ஷேர்ஸ் மூலமாக ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கும், டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா. இந்த இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் இதெல்லாம் என்ன சொல்லணும்னா ஃபிக்ஸட் ஃபைனான்ஷியல் காஸ்ட். இந்த காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் லீவரேஜஸ் பார்க்க முடியும். இபிஐடி, இபிஎஸ் அனாலிசிஸ், அதாவது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் இபிஐடி, EBIT minus interest EBT, EBT minus tax, earnings after tax, அதாவது EAT அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்.
படிச்சிருப்பீங்க, இல்லைனா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் ஆர் ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த இபிஐடி இபிஎஸ் அனாலிசிஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபைனான்ஷியல் லீவரேஜ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இபிஐடி இபிஎஸ் அப்ரோச் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, இட் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இபிஐடி EPS under different methods of financing. Types of leverages அப்படின்னு பார்க்கல நமக்கு 3 types இருக்கு. Operating leverage, financial leverage and combined leverage. இந்த 3 லீவரேஜும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, to increase the EBIT and EPS, அதாவது earnings before interest and tax and earning per share. இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த லீவரேஜஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கல ஆப்ரேட்டிங் லீவரேஜ். இந்த ஆப்ரேட்டிங் லீவரேஜ் எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, டியூ டு ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இந்த கம்பெனி. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, அதாவது ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட்னால் என்னன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா ப்ரீவியஸ் ஸ்லைடில். அட்மின் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட்டு, இபி எல்லாமே. இந்த ஆப்ரேட்டிங் லீவரேஜ் எதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை ஸ்டடி பண்ணுது அப்படின்னா, கான்ட்ரிபியூஷனுக்கும் இபிஐடிக்கும். அதாவது ஒரு ஃபர்ம் வந்து தே ஹாவ் டு பே ஃபிக்ஸட் காஸ்ட், அதாவது irrespective ஆஃப் வால்யூம் ஆஃப் அவுட்புட் ஆர் சேல்ஸ். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் ரிமைன்ஸ் த சேம். அப்போ ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் வந்து சேல்ஸில் இருந்துச்சு அப்படின்னாலும் அது எங்கே அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இபிஐடியில் அஃபெக்ட் பண்ணோம். அதுதான் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ரேட்டிங் லீவரேஜ் எது ஸ்டடி பண்ணுது அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கான்ட்ரிபியூஷன் அண்ட் இபிஐடி. ஸோ அதனால தான் இதோட ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. அடுத்தது இன்னொரு ஃபார்முலா இருக்குது, டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ். ஸோ டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா, ஒரு சேல்ஸில் என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அது இபிஐடி இம்பேக்ட் பண்ணும். ஸோ டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, percentage change in EBIT divided by percentage changes in sales. இந்த ஆப்ரேட்டிங் லீவரேஜ் எது டிபெண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னா, ஃபிக்ஸட் காஸ்ட்டையும் வேரியபிள் காஸ்ட்டையும் டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். டேக்ஸ் ரேட்டோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ எதுவுமே இந்த ஆப்ரேட்டிங் லீவரேஜை அஃபெக்ட் பண்ணாது. ஏன் அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டிங் லீவரேஜ்லேயே நம்ம பார்த்தோன்னாக்க ஃபிக்ஸட் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர வேறு எதையுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இந்த ஆப்ரேட்டிங் லீவரேஜ் எப்போல்லாம் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ரேட்டிங் லீவர் வந்து ஃபேவரபுளாகவும், இதே இது வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து லெஸ் தேன் ஃபிக்ஸட் காஸ்ட்டாக இருக்கிற பட்சத்தில் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் வந்து அன்ஃபேவரபிள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிடலாம். நம்ம கம்பெனியோட சேல்ஸ் அதிகமாக இருக்கிற நம்மளுக்கு ஹை டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் இருந்தால் நல்லது. சேல்ஸ் குறைவாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜும் கம்மியாக தான் இருக்கணும், இல்லைனா ரிஸ்க் ஆயிரும் பிஸ்னஸ்க்கு. முதல்ல சொல்லி கொடுத்துருந்தேன், ஆப்ரேட்டிங் லீவரேஜ் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ரேட்டிங் லீவரேஜ் அதிகமாக இருக்கும், ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா ஃபினான்ஷியல் லீவரேஜ். இந்த ஃபினான்ஷியல் லீவரேஜ் எதை அசோசியேட் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த கம்பெனி. இதில் வந்து நம்ம ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபினான்ஷியல் லீவரேஜ் அப்படின்னா என்னென்னா, use of long-term debt and preference share capital along with owners equity in the capital structure, it is called as financial leverage. இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா, ட்ரேடிங் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் ஓனர்ஸ் ஈக்விட்டி கூட நிறைய லாங் டேர்ம் டெட்டையும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலையும் கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் லீவரேஜ். எதுக்காக அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நாம் இதில் வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஃபிக்ஸட் டிவிடெண்டோ கொடுக்க வேண்டியிருக்கும். இது வந்து எதில் போய் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ரிட்டர்ன் ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த ஃபினான்ஷியல் லீவரேஜ் எது ஸ்டடி பண்ணுது அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இபிஐடி அண்ட் இபிடி. அதனால தான் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் லீவரேஜ் இஸ் ஈக்குவல் டு இபிஐடி டிவைடட் பை இபிடி. இதுக்கு இடையில உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் காஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிப்போம். அப்போது இந்த ஃபினான்ஷியல் லீவரேஜை பொறுத்த வரைக்கும் ஹையர் த டெட் இருந்துச்சு அப்படின்னா ஹையர் உட் பி த ஃபினான்ஷியல் லீவரேஜ். ஏன்னா ஹையர் டெட் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஹையர் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து நல்லதுக்கும் சொல்லிக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த பிஸ்னஸ் சிச்சுவேஷன். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஹையர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமாக இருக்குச்சுன்னா லீவரேஜ் வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ரிட்டர்னில் கொடுக்கும். இதே சிச்சுவேஷன் மாறி இருக்கிற பட்சத்தில் ஹையர் லீவரேஜ் வந்து பிஸ்னஸே ஒஸ்ட் ஆக்கிரும்,
பேங்க்ரப்சி வரைக்கும் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிரும். அது போக இந்த ஃபினான்ஷியல் லீவரேஜ் எது டிபெண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ், அதான் EBIT. அப்போ ஃபினான்ஷியல் லீவரேஜ் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா டேக்ஸ் ரேட்டும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் சேஞ்ச் ஆகிற பட்சத்தில் ஃபினான்ஷியல் லீவரேஜ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லீவரேஜ் இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இபிஎஸ்ஸுக்கும் EBITக்கு உள்ள சேஞ்சஸை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். எப்போ வந்து ஃபேவரபிள் ஃபினான்ஷியல் லீவரேஜாக இருக்க முடியும் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து அதிகமான ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா தேன் தி காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் லீவரேஜ் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அதே இது கம்பெனி வந்து ஏர்ன்ஸ் அ ரிட்டர்ன் லெஸ் தேன் த காஸ்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் இருக்க பட்சத்தில் லீவரேஜ் வந்து அன்ஃபேவரபிள் லீவரேஜாக இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் லீவரேஜ் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கேபிட்டல் ஸ்ட்ரக்சரே எதுக்காக நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பேசிக் அப்ஜெக்டிவே மேக்ஸிமைஸ் த ரிட்டர்ன் டு த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் மேக்ஸிமைஸ் த EPS. இந்த ஃபினான்ஷியல் லீவரேஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் தான், அதாவது கத்தி மேலே நடக்கிற கது தான். ஏன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஏர்னிங் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆனாலும் அடுத்த பக்கம் ஃபினான்ஷியல் ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா இப்போ ஃபினான்ஷியல் லீவரேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அந்த பட்சத்தில் ஃபினான்ஷியல் ரிஸ்க் அதிகமாகிடும். ஏன்னா டெட் காம்போனண்ட் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபினான்ஷியல் லீவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அவன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நம்மளுக்கு ரிஸ்க் ஆஃப் இன்சால்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போது ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜர் எப்போவுமே ஒரு ட்ரேட் ஆஃப் வச்சுருக்கணும், அதாவது பிரிங்கிங் எ பேலன்ஸ் பிட்வீன் risk and return for determining the appropriate amount of debt in the capital structure of a firm. லாஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா காம்போசைட் லீவரேஜ் ஆர் கம்பைன்ட் லீவரேஜ் ஆர் டோட்டல் லீவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த காம்போசைட் லீவரேஜ் வந்து இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் அண்ட் ஃபைனான்ஷியல் லீவரேஜ். ரெண்டும் கலந்தது தான் இந்த காம்போசைட் ஆர் கம்பைன்ட் லீவரேஜ். ஆப்ரேட்டிங் லீவரேஜ் எதை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ம்ஸோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதோட டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லீவரேஜ் எதை காமிக்குது அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் சேல்ஸ் ஆன் EBIT. ஃபினான்ஷியல் லீவரேஜ் எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஏர்னிங்ஸ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் EPS. த டிகிரி ஆஃப் ஃபைனான்ஷியல் லீவரேஜ் எதை காமிக்குது அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் EBIT ஆன் EPS. இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து EPSல ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்படும். இது வந்து சேஞ்சஸ் இன் சேல்ஸ் ஆன் EPSல வந்து எஃபெக்டை காமிக்கும். இதோட ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBT. டிகிரி ஆஃப் கம்பைன்ட் லீவரேஜ் எதை காமிக்கும் அப்படின்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் லீவரேஜ்னா என்ன, அதோட டைப்ஸ், ஃபைனான்ஷியல், ஆப்ரேட்டிங் அண்ட் கம்பைன்ட் லீவரேஜ் பற்றி தான் பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.